Hi friends, welcome to An360 channel. So நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்க CSK vs SRH மேட்ச்க்கான டிக்கெட் ரிலீஸ் வந்து நாளைக்கு நடக்குது. ஸோ நாளைக்குன்னும் போது டைம் வந்து எப்பவும் போல தான் டிஸ்ட்ரிக்ட் ஆப்ல வந்து 10:15 வந்து சேல் வந்து நடக்கும். ஸோ இப்போ எல்லாருக்கும் என்ன கேள்வி இருக்கும் அப்படின்னா ஸ்பெஷல் லிங்க் வந்து நீங்கள் தர போறீங்களா இல்லையா, தரீங்க அப்படின்னா எப்படி வந்து கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் வந்து இந்த வீடியோவில் இருக்க போது. அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெஷல் லிங்க்னா என்னது அப்படின்றத புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் அதை வந்து ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸ்பெஷல் லிங்க்னா என்னது அப்படின்னு. ஸோ ஒரே ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா இந்த ஸ்பெஷல் பையிங் லிங்க் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் போக போகிற ஒரு விதமான லிங்க் தான். பட் ஆனால் இந்த லிங்க்கை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டிராஃபிக் வந்து கொஞ்சம் கம்மியாகும். டிராஃபிக் கம்மியாகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து கியூ வந்து ஈஸியாக வந்து ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து டிக்கெட்ஸ் வந்து இது வரைக்கும் நான் மேட்சே பார்க்கல, இது வரைக்கும் நான் கிரவுண்டில் போய் மேட்ச் பார்க்க முடியல, தலை டோனி பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டவங்க எல்லாருமே நம்மளோட ஸ்பெஷல் லிங்கை யூஸ் பண்ணி நிறைய பேர் டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணி இந்த மாதிரி நான் பை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல்லே அவைலபிளாக இருக்குது, அதை எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஸ்பெஷல் லிங்க்னா ஒன்றும் கிடையாது, கியூ கொஞ்சம் நம்ம ஸ்கிப் பண்ணி ஈஸியாக வந்து உள்ளே போக முடியும். இது வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மூலமாக எனக்கு கிடைக்குது. ஸோ அதை தான் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்பெஷல் லிங்க் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகுமா, இதை மட்டுமே யூஸ் பண்ணாலே எனக்கு டிக்கெட்ஸ் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து ஊர்ஜிதமாக வந்து நம்மளால் சொல்ல முடியாது. 100% வந்து இப்படி தான் நடக்கும், இதை வச்சு பண்ணால் கண்டிப்பாக ஆகிடும் அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. இது வரைக்கும் நான் சொன்னதும் கிடையாது. ஸோ இப்போ அதே தான் சொல்கிறேன். இந்த ஸ்பெஷல் பையிங் லிங்க்கை வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஷனாக வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ மெயினாக என்ன வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிஎஸ்கே வெப்சைட்டில் வந்து டிக்கெட் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் ஆப்லேயும் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அதையும் வந்து தனித்தனியாக ஒரு டிவைசஸ் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அது மூலமாகவும் டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ வந்து ஸ்பெஷல் லிங்க் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன், அப்புறம் எனக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். எப்பவும் சொல்கிறது போல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் டிவைசஸ் வந்து மல்டிபிள் டிவைசஸ் தயவு செய்து யூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு இன்டர்நெட் செட்டப் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து சைன்இன் பண்ணி லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போகும்போது மொபைல் நம்பர் கேட்கும், ஓடிபி கேட்கும், அதுக்குள்ளே கியூ எல்லாமே வந்து ஃபுல் ஆகிடும். ஸோ அதனால் அக்கௌண்ட் எல்லாமே வந்து நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதே போல் இன்னொரு மெயினான ட்ரிக் என்ன அப்படின்னா ப்ரௌசர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுங்கள். கூகுள் க்ரோம் இருக்குது, மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ், அந்த மாதிரி நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்குது, ஒப்பேரா, அது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்போல்லாம் நம்மளுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 2 டிக்கெட் தான் ஒரு ஆளால் பை பண்ண முடியும். ஸோ 4 டிக்கெட்டு ஒரேடியாக கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டு நீங்கள் கார்ட்டில் போனீங்க அப்படின்னா எரர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 2 டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிக்கெட்டாக புக் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டு பேக் வந்துட்டு திருப்பி நீங்கள் கியூக்குள்ளே போனீங்கனாலும் அது அதே இடத்துல இருந்து தான் கண்டினியூ ஆகும். அதனால் பயப்படாதீங்க. ரெண்டுமே ஒரேடியாக கிளிக் பண்ணிட்டு கார்ட்டில் ஆட் பண்ணாலும் சில நேரம் எரர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அந்த மாதிரி பாருங்கள். அதே போல் நான் வந்து இந்த ஸ்டாண்டு தான் புக் பண்ணுவேன், அந்த ஸ்டாண்டு தான் புக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஏதோ ஒரு டிக்கெட்டு, ஏன்னா டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கிறனால நீங்கள் உடனே உள்ளே போனோன்னா ஏதோ ஒரு ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டாண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து வச்சுக்கோங்க. எது என்னென்ன ப்ரைஸு, எதில் போகுது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டு உள்ளே போகிறது நல்ல விஷயம். ஸ்பெஷல் லிங்க் எப்போ தரப்போகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக ஸ்பெஷல் லிங்க் நான் தருவேன். பட் ஆனால் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே தான் என்னால் தர முடியும். ஸோ 10 மணிக்கு எங்கே தருவேன் அப்படின்றது வந்து மோஸ்ட்லி இன்ஸ்டாகிராமில் தான் தருவேன். அப்படி இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, இல்லை டைம் வந்து கொஞ்சம் இன்னும் ஏர்லியாகவே நான் விடுறேன் அப்படின்னா கூட வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மேட்ச் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக நடக்க போகுது. ஏன்னா சிஎஸ்கேவாக இருக்கட்டும், எஸ்ஆர்ஹெச்சாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து அவங்க வந்து அடிமட்டத்தில் இருக்காங்க. ஸோ 2 பேருமே ஏதாவது ஒன்று பண்ணி மேலே வரணும்னு நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே எனக்கு பதட்டமாக இருக்குது. ஏன்னா சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மேட்ச் வந்து நடக்க போகுது. ஸோ சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச்லேயுமே வந்து நல்ல ஒரு ஃபைட் இருக்கும் அப்படின்னா யார் வின் ஆவாங்கன்றதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.